வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ரிஃபான் வந்து ஒரு பெரிய சர்ச்சையில் மாட்டின்னு இருக்காரு. அதாவது பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டின்னு இருக்காரு. அப்படி என்னடா ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்லேருந்து வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன நோட்டீஸு, எதுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரிஃபான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் செகண்ட். வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரை செய்திருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டில் பரிசோதனை செய்து தனக்கு பிறக்கப் போகின்ற குழந்தை இதுதான் என அவர் யூடியூபர் இர்ஃபான் அறிவித்திருக்கிறார். இது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரை செய்திருப்பதாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையிலும் யூடியூபர் இர்ஃபான் மீது புகார் கொடுக்க சுகாதாரத்துறை திட்டமிட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் கருவில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என பரிசோதனை செய்வதும் குற்றம், செய்வதற்கான அந்த முயற்சியை மேற்கொள்வதும் குற்றம் என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிநாடுகளில் சில நாடுகளில் இது போன்ற தடை சட்டம் கிடையாது. எனவே இர்ஃபான் அந்த யூடியூபர் ஃபுட் ரிவ்யூ செய்யக்கூடிய யூடியூபர் இர்ஃபான் வெளிநாட்டிற்கு சென்று அங்கே தன்னுடைய மனைவி கருவுற்றிருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு பரிசோதனை செய்து பார்த்தது தனக்கு பிறக்க போகின்ற குழந்தையினுடைய பாலினம் தெரிந்ததாகவும் அதை பற்றி எனக்கு இந்த குழந்தைதான் பிறக்க போகிறது என யூடியூபில் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார். எனவே அது போன்ற விஷயங்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை இதற்கு முன்பு இது போன்று செய்தவர்கள், அதாவது இல்லீகலாக முறைகேடாக மருத்துவமனைகளை அணுகி மருத்துவர்களை அணுகி தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை பற்றிய அந்த விவரங்களை கேட்டறிந்தவர்கள் ஏற்கனவே தண்டனை பெற்றிருக்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது தடையை மீறி அரசினுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பாக வெளிநாட்டில் சென்று தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை குறித்து அவர் தெரிந்து வந்து அதனை யூடியூபிலும் பேசி இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது சுகாதாரத்துறைக்கு புகாராக சென்ற நிலையில் அதன் மீது சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறையினுடைய பரிந்துரை சார்பாக விளக்கம் கேட்டு முதற்கட்டமாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் காவல்துறையிலும் இர்ஃபான் மீது புகார் கொடுக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.